இந்த வீடியோவில் டூ வைலோடைய எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டூ வைல் அப்படிங்கிறது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் அப்படின்னாவே சம் பர்டிகுலர் செட் ஆஃப் கோடை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான், கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த டூ வைலுக்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா, it is a control flow statement that executes a block of code at least once and then repeatedly execute it as long as the given condition is true. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் டூ வைல் அப்படிங்கிறது. ஓகே ப்ரோக்ராமேட்டிக்கில் அதை இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணலாம், இதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டூ கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கர்லி ப்ரேசஸ்க்குள்ளே நம்மளுடைய செட் ஆஃப் கோட் கண்டிப்பாக இருக்கணும். எல்லா கோடுமே இந்த பிளாக்கில் தான் இருக்கணும். அண்ட் அகெயின் கர்லி ப்ரேசஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்டு வைல் அப்படிங்கிற கீவேர்டு, அதில் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் டைப்பாக தான் இருக்கணும். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் செமிகோலன் கண்டிப்பாக வைக்கணும், இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய நமக்கு ஒர்க்கிங் ஃப்ளோ தெரியணும், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இந்த டூ பிளாக், இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே கண்டிஷனே உங்களுக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இப்போ நான் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அண்டில் இது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து ஃபால்ஸே ஆகலைன்னா இது இன்ஃபினிட்டாக தான் இருக்கும். அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருக்குதுன்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா டூ பிளாக்குக்கு போகுது. ஓகே, இன்னொரு விஷயம் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த டூ பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுனால இதை நம்ம வந்து எக்ஸிட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். கிளியருங்களா? ஓகே, இப்போ இதை வந்து ரியல் டைமில் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சம் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி அவுட்புட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் பேங்க்கோடைய மெனு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் செக் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அண்ட் ப்ராசஸ் எக்ஸிட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா 1 கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய கரண்ட் பேலன்ஸ் 1000 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா அப்படி தான் உள்ள பேலன்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கண்டிஷன் வந்துட்டு கேட்குற மாதிரி கொடுத்துருக்கோம் டூ வைல். அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் 2 கொடுக்கும்போது நான் டெபாசிட் பண்ணலாம். இப்போ நான் 5000 என்ட்ரு பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1000ஓட இந்த 5000 என்ன ஆக போகுதுன்னா ஆட் ஆகிடும். ஓகே, ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் மற்ற சாய்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போது நமக்கு வந்து 5000 டெபாசிட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் பேலன்ஸை தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 1 கொடுத்ததுனால இப்போ நம்மளுடைய கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6000 இருக்குது. கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன், அதாவது வித்ட்ரா பண்ண போகிறேன். அப்போது நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நான் ஒரு 1500 கொடுக்கும்போது இப்போது நமக்கு 6000லேருந்து அந்த 5500 மைனஸ் ஆனது பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 இருக்குது. திரும்ப நான் ஆப்ஷன் 3ன்னு கொடுத்துட்டு அகைன் நான் இருக்கிற அந்த 500 நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ 500 எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கரண்ட் பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 0. அப்போ நம்ம இதில் பேலன்ஸே கிடையாது. ஓகே, ஸோ என்டர் யுவர் சாய்ஸ். ஓகே, சாரிப்பா, இதில் வந்து 500 கொடுத்துட்டு ஆக்சுவலாக அது வந்துட்டு இன்வேலிட் சாய்ஸு. நம்ம 1 2 3 தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல 500 கொடுத்ததுனால தான் நமக்கு அந்த மேலே வந்துருக்கூடிய எரரு. இப்போ நான் 3 கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 நான் வித்ட்ரா பண்ணும்போது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸு, ஏன்னா உள்ள பேலன்ஸே கிடையாது. ஸோ ஃபைனலி 4th ஆப்ஷனில் நான் லூப்பை பிரேக் பண்ணுற மாதிரி தான் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்துட்டு ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்.